உங்களுக்கு டயபெட்டிஸ் அதாவது சுகர் ஆர் சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் மெடிசின்ஸ் மட்டும் ரெகுலராக எடுத்துக்கிறது இல்லாமல் கூட சேர்ந்து பண்ண வேண்டிய 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் டயட். ஸோ டயட் அப்படின்னா எல்லாருமே நினைக்கிறது ஆடட் சுகர்ஸ் எடுத்துக்காமல் இருக்கிறது, ஸ்வீட்ஸ் எடுத்துக்காமல் இருக்கிறது மட்டும் போதும்ன்ட்டு. பட் நம்மளோட மெஜாரிட்டி ஆஃப் த ஃபுட்ஸில் சுகர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஒன்று ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ், இன்னொன்று மீடியம் அண்ட் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ இதில் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸுங்கிறது நம்மளோட ஒயிட் சுகர், ஒயிட் ரைஸு, பிரெட்ஸு, சில ஃப்ரூட்ஸ் லைக் வாட்டர்மெலான், மேங்கோஸ், பனானாஸ் அண்ட் ஆல் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ். லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், எக்ஸு, சிக்கன் இதெல்லாம். ஸோ இதில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸை ப்ரிடாமினண்ட்டாக நம்ம டயட்டில் வச்சுட்டு மீடியம் அண்ட் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸை ஒரு மாட்ரேஷனில் இல்லை அவாய்ட் பண்ணுறது நல்லது. செகண்ட் திங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ஒரு 150 மினிட்ஸ் பர் வீக் பண்ணுறது ரொம்ப நல்லது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் பர் டே ஃபார் 5 days a வீக். ஒரு பிரிஸ்க் வாக்கிங் பண்ணிங்கன்னா இதுவே உங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சுகர் மட்டும் இல்லாமல் இது உங்களோட கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கும் ஸ்லீப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெகுலராக ஹெல்ப் பண்ணும். தேர்ட் திங் இஸ் யோர் ரெகுலர் செக்கப்ஸ். ஸோ அட்லீஸ்ட் 3 months ஒன்ஸ் உங்கள் சுகர்ஸ் செக்அப் பண்ணிக்கிறது, பிபி அண்ட் வெயிட் செக் பண்ணுறது நல்லது வித் யோர் ரெகுலர் டாக்டர். இது இல்லாமல் ஆனுவல் செக்கப்ஸ், ஸ்பெஷலி சுகர் இருக்கிறவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் டெஸ்ட்ஸு டு டிடெக்ட் எனி காம்ப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் டயபெட்டிஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்காகனா சுகரில் இருக்கிறவங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ரைஸ் ஆகலாம், லைக் கிட்னி ப்ராப்ளம்ஸோ, ஹார்ட் ப்ராப்ளம்ஸோ இல்லை நர்வ் டேமேஜ் ரைஸ் ஆகலாம். ஸோ இதை வந்து ஏர்லியாக டிடெக்ட் பண்ணி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது மூலியமாக காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ணலாம். தேங்க்யூ.